கடக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய வாழ்நாளுக்கான ஒரு மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களோட வேலை தொழில் இடத்துல. அப்போ அதை சார்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுறீங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல சார்ட் அவுட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. சார்ந்த விஷயங்கள் எப்படி வந்து லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் ஸோ அதில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எப்போவுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு சோல்மேட்டை மீட் பண்ணணும், இல்லை என்னோட பார்ட்னர் என்னோட பெஸ்ட் சோல்மேட்டாக மாறணும், அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு வந்து உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ, இல்லை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ, இல்லை உங்களுடைய வீட்லேயோ, உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுடைய அந்த உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம் அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய வாழ்நாளுக்கான ஒரு மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ கடக ராசி ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 4. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் 4 நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக போகும். கண்ணா பின்னான்னு இல்லாமல், ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாமல், சொதப்பலாக போகாமல்
ரொம்ப ஒழுங்குமுறையோட கரெக்டாக வந்து போகும். அண்ட் ரொம்ப டிசிப்ளைனாக நீங்களும் சரி, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸும் சரி, ரொம்ப டிசிப்ளினாக நடந்துப்பாங்க. அதாவது கரெக்டாக இந்த விஷயங்கள் இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட வேலை தொழில் சார்ந்து. இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் செய்யணும், இந்த பிஸ்னஸ் இப்படி தான் நம்ம டீல் பண்ணணும், இந்த கஸ்டமர் இப்படி தான் டீல் பண்ணணும். ஸோ ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு வேலையில் மிகப்பெரிய கிளாரிட்டி வந்து கொடுக்கக்கூடியதாக இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுடைய வேலை தொழிலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் மிகப்பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதால. அண்ட் ப்ராப்ளம் சால்விங் நம்பராகவும் இது செயல்படும். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களோட வேலை தொழில் இடத்துல, அப்போ அதை சார்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுறீங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல சார்ட் அவுட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக கூட கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராப்ளம் சால்விங் நம்பராக நிச்சயமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறதால. ஸோ கடகராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 0. ஸோ 0, அதாவது இந்த 0 ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 0லாம் வந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இன்ஃபினிட்டாக வந்து மாற்றிக்கோங்க, கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ நீங்களும் இப்போது 0ன்றதுக்கு பதிலாக பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு இன்ஃபினிட் சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் டெய்லியும் எழுந்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பக்கத்தில் வைக்கலாம். ஸோ உங்களுடைய கையில், உள்ளங்கையில் இல்லை வேறு எங்கேயாவது வந்து டேட்டூ போட்டுக்கலாம். உள்ளங்கையில் ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கலாம். ஸோ அந்த இன்ஃபினிட் சிம்பிள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வந்து லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும், ஸோ அதில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எப்போவுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வருமானம் வர்றதுக்கான விஷயங்களை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட பணம் பெருகிறதுக்கான விஷயங்களையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஹோப் கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் இந்த இன்ஃபினிட் நீங்கள் யூஸ் பண்ணுறதால. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு க்ரோத்தை நோக்கி தான் போகும். அது எப்பவுமே உங்களை டவுனை நோக்கி கொண்டு போகாது. ஸோ இந்த இன்ஃபினிட் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடகராசி உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 66. ஸோ இந்த 66 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணாம், இல்லை வந்து நான் ஏதோ ஒரு ஒரு விரக்தி நிலையில் இருப்பீங்க. எதுக்கடா இது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தீங்கன்னா, அதனால் கவலைகள் அதிகமாக இருக்கும். சேராமல் போயிடுமோ, எனக்கு ரிலேஷன்ஷிப்பே அமையாமல் போயிடுமோ, ஏதோ ஒரு கவலைகள் இருந்ததுன்னா, இந்த கவலையெல்லாம் வந்து கிளியர் ஆகும் இந்த நம்பர் 66 நீங்கள் யூஸ் பண்ணுறதால. உங்களுக்கு ஒரு அமைதியான மனநிலை உருவாகும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்களுடைய பார்ட்னரையும் சந்தோஷப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சந்தோஷமாக ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போவீங்க. ஸோ உங்களுடைய நிறைய பேருக்கு சோல்மேட்டை மீட் பண்ணணும், இல்லை என்னோடய பார்ட்னர் என்னோடய பெஸ்ட்டு சோல்மேட்டாக மாறணும், அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 66 ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கடகராசி உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய வாழ்நாளுக்கு மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். கடகராசி ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும் போயிட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பணம், பொருளாதாரம், உங்களுடைய பிடிச்ச விஷயங்கள், ஹாபீஸ், தொழில், படிப்பு, வெளியுலக வாழ்க்கை, ஸோ எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் என்னென்னா எது பிடிக்குதோ அது ரொம்ப ஹையாக வைக்கிறது, பிடிக்காததை ரொம்ப அப்படி கீழே தூக்கி போட்டுறது, இப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் தான் உங்களோட லைஃப்பை வந்து எப்பவுமே ஒரு உங்கள் லைஃப்பும் பேலன்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்றது. அப்போ நீங்கள் அந்த பேலன்சிங் மிஸ் ஆகும் போது அப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னே உங்களால் வந்து யூகிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் போகும். ஸோ இனிமேல் அது ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வரக்கூடிய நல்லதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகாமல் கெட்ட விஷயங்களுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதும் அது ஒரு ஸ்கில், அது நல்லது. அண்ட் அதுதான் உங்களுடைய பலம். ஸோ அதை வந்து மீனிங்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகணும் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் லைஃப்பில் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்
அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.